பாருங்க L of t power 3/2 என்ன அப்படின்னு இதில் கேட்டிருக்கு. இதுதான் ஃபார்முலா. L of t power n equal to gamma n plus 1 by s power n plus 1. அப்போ gamma 3/2 plus 1 by s power 3/2 plus 1. s power 3/2 plus 1 வந்து s power 5/2 வந்துடும். gamma n plus 1 வந்து n gamma n. அப்போ 3/2 gamma 3/2 வரும். இந்த 3/2 திரும்ப நான் 1/2 plus 1 போட்டிருக்கேன். அப்போ 3/2 gamma திரும்பியும் gamma n plus 1 equal to n gamma n. அப்போ gamma 1/2 அப்போ gamma 1/2 plus 1 1/2 gamma 1/2 போட்டிருக்கேன். இதில் gamma 1/2க்கு வேல்யூ வந்து √π. gamma 1/2 ஓட வேல்யூ √π. இவ்வளோ சின்ன ப்ராப்ளத்துலேருந்து நம்ம இவ்வளோ ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கோம். அப்போ 3 × √π/4 × s power 5/2. இது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் செக்ஷன் ஏல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி தொடர்ந்து செக்ஷன் ஏ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து செக்ஷன் ஏ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண தெரியாமல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அதை அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். வாட் எவர் இட் பி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு முடியலையோ, எதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோவை ஆன்சர் கொடுக்குறேன். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம்.